ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ரிஷபராசி நேயர்களுக்கு ஜனவரி 25ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்களானது நிகழ இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன முன்னேற்றங்களானது இருக்க போகிறது, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களானது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் மாறுபட போகிறது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும். கிரக நிலைகளானது பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அற்புதமான ஒரு யோகங்களானது கிடைக்க போகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி நடத்துபவர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா கிடைப்பார்கள். அதேபோல் திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். முகமானது வசீகரமாக பார்த்தீங்கன்னா தோன்றும். எல்லா காரியங்களுமே வேகமாக உங்களுக்கு நடக்குங்க. சுக்கிரன் 8இல் அமர்ந்திருக்கின்றார். புதன் சுக்கிரனை பார்ப்பதனால தன லாபங்களானது கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. 2இல் பார்த்தீங்கன்னா குரு இருப்பதனால உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்களானது கிடைக்கப்பெறும் அப்படின்னே சொல்லலாம். வருமானங்களும் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களானது உண்டாக போகிறது. திருமணம் தொடர்பான விஷயங்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கைகூடி வருங்க. அடுத்த மாநிலத்தில் சென்று தொழில் உத்தியோகங்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்புகளானது ஏற்படும். சனி லாபத்தில் இருப்பதனால மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்றவையானது உண்டாகும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அக்கம் பக்கத்தினருடன் நல்லுறவு நட்புகளானது ஏற்படும். பயணங்கள் திருப்திகரமாக இருக்குங்க. வெளியூர் செல்லக்கூடிய யோகங்களானது ஏற்படும். நாளில் கேது இருக்கிறார், ராசியில் ராகு அமர்ந்திருக்கின்றார். அதனால உங்களுடைய தாயினுடைய உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. சூரியன் 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால வீடு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். வீடு மாற்றக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குடியேறக்கூடிய எண்ணங்களானது ஏற்படுங்க. மேலுமே தாயினுடைய உடல்நிலையில் பாதிப்புகளானது ஏற்படும். ஆரோக்கிய குறைபாடுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. இளைய சகோதரருடன் கருத்து மாறுபாடு பார்த்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. சூரியன் 8ஆம் இடத்தில் அமர்வதனால தந்தையினுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. புதன் பகவான் சாதகமாக இருப்பதனால கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கும். குழந்தை பாக்கியங்களும் உண்டாகும். செயற்கை முறை கருத்தரித்தல் அதேபோல் கருத்தரிப்புகளுக்கான சிகிச்சைகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது. எச்சரிக்கையானது தேவை. சமூக வலைதள பயன்பாடுகளில் கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவைங்க. வெளியூர் வெளி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வேலைகளானது உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய யோகங்களானது இப்பொழுது உண்டுங்க. அதேபோல் கண் சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் என்பதனால கவனமாக இருப்பது நல்லது. திடீரென்று தன வருமானங்களானது ஏற்படுங்க. ஜாமீன் கையெழுத்து போடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும். வேலை நெருக்கடிகளானது இருந்தாலுமே முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. குரு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் தொழில் லாபங்களானது ஏற்படும். அதேபோல் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது பார்த்து சென்று வருவது ரொம்ப நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதனால திடீர் யோகங்கள் வருமானங்களும் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றங்களானது இப்பொழுது நீங்கும். மற்றவர்களினுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைகளானது உண்டாகி அவர்களுடன் பகைகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கக்கூடிய துணிச்சலானது வருங்க. பண வரவானது திருப்தியை கொடுக்கும். எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையுங்க. அதேபோல் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றங்களானது உண்டாகுங்க. எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற ஒரு குழப்பங்களும் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் டென்ஷனுடன் பார்த்தீங்கன்னா காணப்படுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன வேதனையில் இருந்து தெளிவான ஒரு நிலைகளானது ஏற்படுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம்.
கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படும். சிற்றின்ப சுகங்களும் குறையும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனங்களானது தேவை. நண்பர்கள் உறவினர்களிடம் பார்த்தீங்கன்னா சிறு மனஸ்தாபங்களானது உண்டாகலாம். பெண்களுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா மன உறுதியுடன் சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள். எதிர்ப்புகளானது உங்களுக்கு நீங்கும். கலைத்துறையினருக்கு எந்த ஒரு விவகாரத்தில் சிக்கினாலுமே சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் பார்த்தீங்கன்னா தப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உண்டாகுங்க. ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது நல்ல ஒரு பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணமானது இப்பொழுது வந்து சேருங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகளானது இப்பொழுது நீங்கும். பயணங்கள் செல்ல நேரலாம். பண வரவுகள் திருப்தியை கொடுக்கும். கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு பலன்களானது கிடைக்க பெறுவீர்கள். மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகள் உங்கள் மீது விழும். அதேபோல் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளானது ஏற்படுங்க. டென்ஷனை குறைத்து பாடங்களில் கவனத்தை செலுத்தி படிப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் அனைத்துமே இந்த ஒரு காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். பெரியோரினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது விலகும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சியானது வெற்றி பெறுங்க. சூழ்நிலையினுடைய காரணமாக உங்களுடைய மனதில் ஒருவித பயமானது இருந்தாலுமே உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா உறுதியாக நீங்கள் இருப்பீர்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்த்தீங்கன்னா உயர்த்தலாம். புதிய இடம் வாகனங்கள் வாங்க முடியும். அதேபோல் மனதை அழுத்தி கொண்டிருந்த சங்கடங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது இப்பொழுது விலகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. பொன்பொருளும் சேரும். எதிர்பார்த்த பணமானது வருங்க. இதுவரை நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில்களானது இனி லாபத்தை காணும். கடந்த மாதம் வரை பார்த்தீங்கன்னா தடைபட்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடியை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திய வேலைகள் இப்பொழுது முடிவிற்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானங்களானது உயரப்போகிறது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. மாணவர்கள் படிப்பில் அக்கறையை எடுப்பது கூடுதல் நன்மையை கொடுக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களானது இப்பொழுது வருங்க. கையில் பணப்புழக்கங்களானது இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகளில் வெற்றிகளானது கிடைக்கும். அதேபோல் புதாத்திய யோகத்தினால உங்களுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா உயரப்போகிறது. வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போக போகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகளானது விலகுங்க. குடும்பத்தில் நிம்மதி நிலைகளானது இருக்கும். தெய்வ அருளால மனதில் நிம்மதியும் உண்டாகும். சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கானது உயரப்போகிறது. தந்தை வழி உறவினர்களினுடைய ஆதரவுகளானது இப்பொழுது கிடைக்குங்க. வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்களானது விலகுங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும். புதிய முதலீடு செய்பவர்கள் நன்றாக யோசித்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரவேண்டிய வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். தாயாரினுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் வர ஆரம்பிக்கும். எந்த ஒன்றிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நன்மையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது ஏற்படுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளும் இப்பொழுது கூடி வரும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய கடைசியில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள மிருகசுருஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது குடும்பத்திற்குள் நன்மைகள் பார்த்தீங்கன்னா அதிகரித்து வரும் அப்படின்னு சொல்லலாங்க. தம்பதிகளுக்குள் ஒற்றுமையும் உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியை வெற்றியாக்கும். சிலருக்கு திருமண யோகங்களானது உண்டாகுங்க. வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெரியோரினுடைய ஆதரவுகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதியுடன் புதன் செவ்வாய் சூரியன் இணைந்திருப்பதனால ஒவ்வொரு வேலையுமே 4 வழிகளில் பார்த்தீங்கன்னா முயற்சி செய்வீர் அப்படின்னு தான் சொல்லணுங்க. வருமானங்களும் ஒன்றில் இல்லாவிட்டாலுமே மற்றொன்றில் வந்து கொண்டே இருக்கும். அதேபோல் தொழிலையும் பார்த்தீங்கன்னா விரிவு செய்வதுடன் வேறொரு தொழிலையும் நீங்கள் தொடங்கலாம். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது இப்பொழுது விலகும்.
வாழ்க்கை துணைக்கு உடல் சங்கடங்களானது வந்தாலுமே விரைவில் அது குணமாகும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் ஜனவரி 29 முதல் பார்த்தீங்கன்னா புதனினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது பொருளாதார நிலைகளை உயர்த்தி கொடுக்கும் என்றே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியுங்க. அதேபோல் நீங்கள் செய்த முதலீட்டில் இருந்த ஆதாயங்களானது ஏற்படும், வங்கியில் கேட்ட கடன் கிடைக்கும், அதேபோல் விற்பனையில் இருந்த பிரச்சனைகளும் விலகும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.